நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உட்கிர்பூர். உட்கிர்பூர் டைம்லைனில் கூட கேட்கலாம். அது வந்து 1760 அப்படிங்கிறத வந்து எப்பவுமே அமைச்சுக்கணும். இது வந்து அசப் ஜான் அப்படிங்கிற ஒரு நிஜாம் வந்து மரணிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட பையன் மூத்த மகனுக்கு தான் வந்து பேஷ்வா வந்து ஆதரவு வந்து தராரு. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா, சதாசிவராவ் தலைமையில் வந்து ஒரு இராணுவத்தை அனுப்புகிறாரு. அது வந்து உட்கீரில் வந்து எதிரிகளை வந்து வீழ்த்தியது. இதுதான் வந்து இவங்களோட இதுக்கு வந்து ஒரு கடைசி ஒரு பலம் வாய்ந்த போராக வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உட்கீர் போர் நடந்தது 1760. 1838 வந்து அந்த நிஜாம் வந்து அசப்ஜான் இறந்ததுக்கப்புறம் 48 அசப்ஜான் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த போர் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகம். அதுக்கப்புறம் வந்துட்டு 1841 48 வரை 6 ஆண்டுகள் 6 தாக்குதல்கள் வந்து நடத்தி தான் வந்து இவங்க பந்தல்கண்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. 1941 48 1851 வங்காளத்தை வந்து இது பண்ணி அது ஒரிசானுடைய வந்து கப்பம் கட்டுற மாதிரி இருக்குது. 1851 வங்காளமா, 1952 வந்து டெல்லியில் போயிட்டு ஆப்கான் ரோஹிலர்கள் இருக்காங்க, அவங்கள வந்து விரட்டி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து இவர் வந்து இமாத் உல் முல்க் அப்படிங்கிறவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வைஸ்ராயை வந்து நியமிக்கிறாங்க. இவர் ஒரு பூமை மாதிரி வந்து செயல்படுறாரு. இதை முடிச்சுட்டு வந்து இவங்க எங்கே போகிறாங்கன்னா அப்படியே நார்த்து சைடு போகிறாங்க. வந்து பஞ்சாபில் வந்துட்டு துராணி சாம்ராஜ்யத்தை நிறுவிய அகமது ஷா அப்தாலி, சரியா, அவரோட பிரதிநிதி ஒருத்தருக்காரு, அவரை துரத்துறாங்க இவங்க. ஸோ இதுதான் வந்து அப்தாலி வந்து இவங்க மேலே கோபம் வர்றதுக்கு ஒரு காரணமாகவே இருக்குது. ஸோ அந்த டைமில் இவங்க வந்து என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி இவங்க மேலே வந்து சீக்கியர்கள், ஜாட்டுகள், முஸ்லீம்கள் வந்து கோபமாக இருக்காங்க. காசிப்பூர் 1857 நடந்ததில் இவங்க வந்து வங்காளத்தின் ஆளுநர் சிராஜ் உத்தோலாவுக்கும் வந்து உதவலை. ஸோ அதனால் வங்காளத்துலேயும் இவங்களுக்கு ஆதரவு கிடைக்காது. அதுக்கப்புறம் கர்நாடகத்துலேயும் இவங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் இவங்க வந்து தனித்து விடப்படுறாங்க. இந்த சைடில் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து இல்லை அகமது ஷா அப்தாலி வந்து தாக்கும்போது. ஸோ இவங்க தான் வந்து பஞ்சாபில் அகமது ஷா அப்தாலியினுடைய ஆளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாமல் போயிட்டு தாக்குறாங்க. ஸோ அகமது ஷா அப்தாலி எப்படி இந்த கதையில் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து நாதிர் ஷா வந்து வராரு. அவர் வந்து படையெடுப்பு 1839 அவர் ஏன் படையெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வடமேற்கு சைடை வந்து முகலாயர்கள் ஆட்சி செய்யும்போது பலப்படுத்த வந்து தவறிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஆப்கானுடைய கிளர்ச்சி படைகள் வந்து நம்ம முகலாய அரசர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ 2 தடவை கேட்டுகிட்டே இருந்தோடனே இவர் வந்து உதவிட்டார் தங்குறதுக்கு. ஸோ அதனால் கோபம் கொண்ட நாதிஷா அதனால தான் இங்கே வந்து படையெடுத்து வராரு. வந்துட்டு டெல்லியை சூரியன்ட்டு போகிற கோஹினூர் வைரம் லசனம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவார்ல. ஸோ அதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஒரு 47 வந்து நாதிஷா இறந்துட்டார். அப்போ ஆப்கானிஸ்தானத்தினுடைய பிரதிநிதியாக அகமது ஷா அப்தாலி வந்து வராரு. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவர் வந்த உடனே இங்கே வந்து முகலாய மன்னர் வந்து அமைதியை தான் விரும்புகிறார். அதனால் இவர் வந்து அவருக்கு வந்து பஞ்சாப்பு, அதுக்கப்புறம் வந்து மூல்தான் இதெல்லாம் வந்து தாரை பார்த்துட்டு அமைதியை வந்து விரும்பிட்டு இருக்கார். ஸோ இவர் பஞ்சாப்பில் அவருக்கு பிடிச்ச ஒரு ஆத்தரை பிரதிநிதிங்கிறாரு. அவர் தான் வந்து யாருன்னா மீர் மன்னம். ஓகேவா.